கர்நாடகாவில் இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த பெண் உட்பட இருவரை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை விதித்து கங்காவதி மாவட்ட நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது. அடடா, சூப்பர்ல கர்நாடகா கவர்மெண்ட் தப்பு செஞ்ச இந்த 3 பேருக்கும் மரண தண்டனை கொடுத்து அதிரடியா தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்ணுக்கு கர்நாடகாவில் நடந்துச்சு. அப்பயே மரண தண்டனை கொடுக்கல. தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண் ஒருவர் பெங்களூருவில் பேருந்திற்காக காத்திருந்த போது கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார். ஏன்னா இந்த பொண்ணு தமிழ்நாட்டு பொண்ணு, அந்த பொண்ணு இஸ்ரேல் பொண்ணு. நீதியை கூட ஆள் பார்த்து தான் கொடுப்பீங்களாடா? இஸ்ரேல் பொண்ணுன்னா உயிர், தமிழ்நாட்டு பொண்ணுன்னா மயிரா? அது சரி, தமிழ்நாட்டிலேயே பெண்களுக்கான நீதி அதோகதியா இருக்கு. இதுல மற்ற ஸ்டேட்ல எதிர்பார்க்க முடியுமா? தமிழ்நாட்டுல இந்த மாதிரி குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுனையா? கொலை பண்றவா ரேப் பண்றவனுக்கெல்லாம் தூக்கு தண்டனை கொடுத்து முடிச்சு விடுனையா? தேவையில்லாம இவனுங்களை ஜெயிலில் வச்சு 3 வேளை தண்ட சோறு போட்டு அரசாங்கத்துக்கு தான் தண்ட செலவு. இவனுங்க உயிரோடு இருந்து என்ன ஊம்ப போறாங்க? இதுல இன்னும் மோசமான விஷயம் என்னன்னா, புகார் கொடுக்க வந்த ஒரு பொண்ணு கிட்ட ஆசை வார்த்தை பேசி வன்புணர்வுக்கு கட்டாயப்படுத்தின போலீஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்க. சார், ஆவடி கிரைம் ஸ்டேஷன்ல பிசிஆர் இருக்க ஹரிதாஸ் புகார் கொடுக்க வந்த ஒரு பொண்ணுகிட்டயே ஆசை வார்த்தைகள் பேசி அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக ரூமுக்கு கூட்டு போய் அவருக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் பண்ணணும்னு போயிருக்காரு சார். ஆனா அவங்க அண்ணன் கிட்ட, அந்த பெண்ணுடைய அண்ணன் கிட்ட மாட்டி அந்த வீடியோ எடுத்து இப்ப அந்த வீடியோ தான் சோசியல் மீடியால பேசும் பொருளா இருக்கு. திரு எடப்பாடி அவர்களும் இது குறித்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இங்க தமிழ்நாட்டுல பொண்ணுங்க ரேபிஸ்ட பார்த்து பயந்த காலம் போய் போலீஸை பார்த்து தான் பயப்படணும் போல. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே 10ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக பிரம்மதேசம் காவலர் இளங்கோவை திண்டிவனம் மகளிர் போலீசார் கைது செய்து கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் இளம்பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்ற சிறப்பு படை காவலர் கைது செய்யப்பட்டார். திருவள்ளூர் அருகே ஆவடி பகுதியில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக சிஆர்பிஎஃப் வீரர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலையில் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த 2 காவலர்களை சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை அம்பத்தூரில் பெண் தூய்மை பணியாளரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட வடமாநில நபரை பொதுமக்கள் பிடித்து தர்மடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே பள்ளி குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தாளாளர் கைது செய்யப்பட்டார். கண்ணே காணங்குருவி கத்திடிச்சி காடு மேடெல்லாம் கத்திடிச்சி உன்னை காண முன்னுதான் கத்திடி